ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் சரிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர். ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர் சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் அறிந்திருக்கிறார், உன்னை உள்ளம் கைகளில் அறிந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் அவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று யார் தள்ளினானோ ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரே. தஞ்சம் என்று வருவரை தள்ளாத இயேசு அவர், தஞ்சம் என்று வருவரை தள்ளாத இயேசு அவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லி தெருவோரங்களிலே தெருக்களிலே சைக்கிள்ல கூட கட்டிட்டு நீங்களா போட்ல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவீங்க. நாங்க மெட்ராஸ்ல ராயபுரத்துல காலையில 4 மணிக்கு இல்ல 3 மணிக்கு போயிட்டு அங்க எடுக்கிற ஏலத்துல மீன் எடுத்துட்டு வந்து கூட மேல கூட வச்சு கட்டி லோடு எடுத்துன்னு கிட்டத்தட்ட 2 பிரிட்ஜ் ஏறுவோம். சைக்கிள் கூட நாட்டம். இப்பதான் டாடா ஏசி வந்துச்சு, ஷேர் ஆட்டோ வந்துருச்சு, லோடு அடிக்கிற வண்டி வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்லயே போயிட்டு தான் மீன் எடுத்துட்டு வருவோம். அப்படி எடுத்துட்டு வந்து ரோட்ல பிரிச்சு ஒரு 6-7 பேருக்கு அந்த மீனை பிரிச்சு கொடுத்து அவங்க தெருக்களை போய் வித்துட்டு, அந்த மாதிரி தெருவுல மீன் வித்து வந்தா எங்க மத்தியில நான் நினைக்கிறேன். தெருவுல மீனை வித்த பஸ்ட் போனி ஆகணும். பஸ்ட் போனி ஆகி ஒரு 50 ரூபாய் போனி ஆகும், இல்ல ஒரு 100 ரூபாய் அந்த மீன் வித்து போனி ஆன உடனே முதல்ல எங்க அந்த மீன் கூட போகணும், சைக்கிள் ஒயின் ஷாப்பு தான் போகும். அந்த மீன் வித்து முதல் வர அந்த ரூபாயை கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொண்டு போயிட்டு ஒரு 90 கட்டிங் வாங்கி அதை குடிச்ச பிறகுதான் எனக்கு வியாபாரம் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மீன் வியாபாரத்தை பண்ணி 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 பணத்தின் மீது மோகம் வந்து அந்த மோகம் அப்படியே போதையில போய் போதைக்கு அடிமையாகி சரீரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான ரத்த அணுக்கள் வெடிச்சு சாக வேண்டிய நிலைமையில பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து மோஷன் போனா ரத்தங்கள் வந்து அப்படியே அந்த ஈரல் துண்டு மாதிரி ரத்த கட்டிகள் வந்து விடும். சாகர நிலைமையில இருந்த என்ன இந்த இயேசு ரட்சித்து சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து இன்னைக்கு அந்த குடிப்பழக்கத்துல என்னைக்கு எப்போ மண்ணுக்கு மண்ணா போயிருக்கும் நான் அந்த குடிப்பழக்கத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைய நீங்க உழைக்கிறீங்க. ராத்திரி பகல் தெரியாதபடிக்கு சமுத்திரத்தின் ஆழத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்க. ஆனா உழைச்சோம் நம்ம கையில வருமானம் நிக்க மாட்டேங்குது. நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் தெரியுமா, உழைக்கிறீங்க சம்பாதிங்க, ஆனா நம்முடைய சம்பாதம் நம்மள கருத்துல நின்று நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை உழைத்து எத்தனை குடும்பங்களில் இன்னைக்கு பணம் பற்றாக்குறை கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீங்க. சம்பாத்திய கையில நிக்கல, என்ன இப்படி வருது அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா இந்த உலகத்துல வந்து இயேசு மாத்திரம்தான் நமக்காக பலியானார். ஆனா உலகத்துல தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற நீங்கள் போகிற எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நம்ம கிட்ட இருந்து ரத்த பலி கேட்குது. ஆட்டு ரத்தத்தை கொடு, கோழி ரத்தத்தை கொடு, எனக்கு இதை கூட அதை கொடுன்னு. ஆனா என் தெய்வம் அப்படி சொல்லவில்லை. அவர் நமக்காக இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த மாதிரி அழிவின் பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து
என்றைக்கோ மண்ணோடு மண்ணாகி அந்த கல்லறைக்குள்ள போய் புதைந்து இன்னைக்கு கல்லறையை தெரியாத அளவுக்கு இருக்க வேண்டிய என்ன? சிறு வயதுல 6 வயதுல தகப்பனை இறந்து போனாரு, 13 வயதுல தாய் இழந்த நானு. தாயும் தகப்பனும் இல்லாத பிள்ளைங்க, அனாத பிள்ளைங்க நம்பர் 1 தர்தலையா வாழ்ந்துட்டு வந்த. இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால யார் என்ன சொன்னாலும் எது ஒண்ணா செய்யலாம்னு சொல்லிட்டு, ஒருவேளை சண்டைக்கு கூப்பிட்டு போயிட்டு சும்மா ஒரு கத்தியை கொடுத்து வெட்ட சொன்ன, இந்த குடிக்காக கூட போயிருக்கிறேன் நான். கடைசியில என் கையே இந்த இடத்துல வெட்டப்பட்டு அப்படியே கிட்டத்தட்ட 14 தையல் போட்டு தூக்கின்னு வந்து எனக்கு தூக்கின்னு வந்து போட்ட பின்புதான் எனக்கு ஒரு மாறுதலை என் இயேசு கொடுத்தார். அது வரைக்கும் தாய் தகப்பன் இல்லாதபடிக்க இஷ்டத்தின்படி நான் வாங்கி வந்தேன், எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு கண்ட தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லி எல்லா இட புண்ணிய ஸ்தலத்துக்கு அழிவிலே இருந்த என்ன